மேம் தங்கச்செல்வி மேம் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களா மேம்? ஹலோ மேம் தங்கச்செல்வி மேம் கேக்குதுங்களா? தங்கச்செல்வி மேம் நான் ஆரம்பிச்சுட்றேன் மேம். இப்போ சுபா மேம் நான் ஆரம்பிச்சுட்றவா? ஹலோ சார் செல்வநாதன் சார் நான் ஆரம்பிச்சுட்றவா மேம்? ஆரம்பிச்சிருங்க சார், ஆரம்பிச்சிருங்க சார். ஓகே மேடம், ஓகே மேடம். லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே மேம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெபினார் சீரியஸ் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமையும் வெவ்வேறு விதமான டாபிக்களை, வெவ்வேறு விதமான தலைப்புகளில் மாணவர்களுக்கு மற்றும் பேராசிரியர்களுக்கு தேவையான தகவல்களை இணையதளம் மூலமாக வழங்கி கொண்டு வந்துட்டு இருக்கின்றோம். இன்றைய நிகழ்வாக சீரியஸ் 9 வீக் 83 இன்றைய சிறப்பு விருந்தினர் என் சிந்து அபிராமி அவர்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பராசக்தி காலேஜ் ஃபார் உமன், குரூப் இன்டர்வியூ அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு பேசுறதுக்காக நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. நம்ம இந்த சீரியஸ் ஃபுல்லாமே கிட்டத்தட்ட வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி இன்டர்வியூ சம்பந்தமான ஸ்கில்ஸை தான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு வரோம். இன்னைக்கு வந்து நமக்கு மேம் வந்து நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க வந்து இன்னைக்கு நம்மளோட அந்த இன்டர்வியூ, அதாவது பொதுவா வந்து இன்டர்வியூக்கு நம்ம எப்படி தயாராகணும், நம்ம வந்து எப்படின்றத டீடைல்ஸ் தான் இன்னைக்கு மேம் வந்து நமக்கு பேசுறதுக்காக காத்திருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து எம்பிஏ டிகிரி வந்து 2010 மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்காங்க. எம்ஃபில் வந்து 2013 செயின்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து நெட் எக்ஸாம் குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. மேனேஜ்மெண்ட்ல வந்து 2 times வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. நெட் எக்ஸாம் 2 times குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. பராசக்தி காலேஜ் உமன்ல வந்து கிட்டத்தட்ட 6 yearsக்கு மேல வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2 years வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிருக்காங்க. ஹெச்ஆர் கன்சல்டன்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்ப அதனால இவங்க வந்து இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணதுனால நமக்கு வந்து இந்த இன்டர்வியூனுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து நமக்கு மேம் நல்லா கிளியரா நமக்கு சொல்லுவாங்க அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா நம்மளோட எதிர்பார்ப்புகளை இந்த மேம் வந்து பூர்த்தி செய்வாங்க அப்படின்னு நம்புறோம். அதே மாதிரி இப்ப மேம் வந்து குரூப் இன்டர்வியூ டாபிக்ல பேசுறதுக்காக இருக்காங்க. எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் லிசன் பண்ணி நல்லா கேட்டுக்கோங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களுடைய சாட் பாக்ஸ்ல நீங்க போடுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு மேம் வந்து எண்ட் ஆஃப் த செஷன்ல ஆன்சர் பண்ணுவாங்க. தேங்க்யூ. இப்போது சிறப்பு விருந்தினர் என் சிந்து அபிராமி அவர்களை பேச அழைக்கின்றேன். Good evening, everyone. Sir, voice audible இருக்கா sir? Yes, ma'am. கேக்குது ma'am. Yes. Thank you. Thank you for the introduction, sir. And first of all, I thank this Bharati Sudar management, chairman, founder, and the conveners, Selvanathan sir, Subulakshmi ma'am, Thangaselvi ma'am. I want to thank all of you for making me to stay here, and you have given a great opportunity for me to expose my knowledge to all the others. Thank you. And I also thank my colleague, Dr. M. Murugeshwari, for giving me the opportunity. Thank you for the introduction, sir. Now let's start the session. Session polama, sir. Yes, ma'am. Polam, ma'am. Yes. So adukku na screen share பண்ணிடுறேன். Sir, screen visible இருக்கா sir? Visible, ma'am. Visible இருக்கு ma'am. Yes. Thank you, sir. Thank you. So this is the So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி we are going to discuss the topic group interview. So interview அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். So எப்படி வந்து ஒரு நாட் ஒன்லி ஃபார் தி ஜாபுக்கு மட்டும் இன்டர்வியூ கிடையாது. இப்போ வந்து ஒரு காலேஜ்ல ஒரு சீட் கிடைக்கணும், இல்லை வேற யாராவது பார்க்கணும்னா கூட தே மேக்கிங் அ கைண்ட் ஆஃப் இன்டர்வியூ செட்டப். ஸோ ஒரு இன்டர்வியூ அப்படின்றப்பே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எல்லாருமே அந்த வேர்டை ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ப்ரொஃபஸர்ஸோ எல்லாருமே அந்த வேர்டு கம் அக்ராஸ் பண்ணி இல்லை அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை
தாண்டி தான் வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர் இப்போ இருக்கிற காம்படிஷன்ல காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல எல்லாருக்குமே இந்த ஒரு ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணி எப்படியாவது நிறைய பேர் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு எப்படியாவது அந்த வேலை கிடைக்காத அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கிராப் பண்ண மாட்டோமா அப்படின்ற அந்த ஒரு இதுல இருக்கிறதுனால ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் இந்த மாதிரியான செஷன்ஸ், இந்த மாதிரியான ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுனால கொஞ்சம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் திஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆர் தி கன்வீனர் லைக் ஃபார் மேக்கிங் தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கண்டக்டிங் சச் ப்ரோக்ராம்ஸ் ஸோ தட் எவ்ரி ஒன் வில் பி பெனிஃபிட்டட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இன்டர்வியூலயே ஸ்பெசிஃபிக்கா குரூப் இன்டர்வியூ அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த குரூப் இன்டர்வியூ அப்படின்னா என்ன? ஸோ குரூப்ன்றது ஒரு குழு, இன்டர்வியூ அப்படின்றது சியால்னு ஒரு நேர்முக தேர்வு. ஸோ இது நாள் வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கிறது ஒன் இன்டர்வியூ, இல்ல டைரக்ட் இன்டர்வியூ, இல்ல ஒரு ரூம்ல வச்சு ஒருத்தங்க கொஸ்டின் பண்ணுவாங்க, அது நம்ம எப்படி வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றோமோ அதை வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து குரூப் இன்டர்வியூ. ஸோ இந்த குரூப் இன்டர்வியூ பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி, ஸோ குரூப் இன்டர்வியூனா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இதுல நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் மாதிரி பாத்திரலாம். ஸோ குரூப் இன்டர்வியூனா என்னன்ற மீனிங், ஸோ இண்டிவிஜுவல் இன்டர்வியூ குரூப் இன்டர்வியூக்கு என்ன டிஃபரன்ஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் குரூப் இன்டர்வியூஸ் இருக்கு, குரூப் இன்டர்வியூட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஏன் இதை ஃபாலோ பண்றாங்க, இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, நல்லது கெட்டது என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, அண்ட் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும் குரூப் இன்டர்வியூல அப்படின்றது பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பிக்சர் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு குரூப்பா உட்காந்து என்ன பண்றாங்கன்னா they are getting ready or they are doing something. So group interview. So the group interview meaning. So group interview refers to a type of interview where more than 2 people are involved. So 2 பேருக்கு மேல ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ்ல இருந்தாங்க அப்படின்னா that called as group interview. A group interview is useful method when a recruiter interviewing large number of candidates for one position or in a search of an assertive employee who can work in group settings. ஸோ ஒருத்தவங்கள நிறைய பேர் இன்டர்வியூ பண்றப்போ இல்ல நிறைய பேரை ஒருத்தவங்க இன்டர்வியூ பண்ணாலும் அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா குரூப். ஏன் எல்லா கம்பெனிஸும் இப்போ சில கம்பெனிஸ் எல்லாம் குரூப் இன்டர்வியூ ஆர்கனைஸ் பண்றாங்க, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இப்ப நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ஸோ எப்படி அவங்கள செலக்ட் பண்றது, ஏன்னா எல்லாருக்குமே ஒருத்தவங்களுக்கா ஒன் இன்டர்வியூ இல்ல டைரக்ட் இன்டர்வியூ வைக்கும் போது இட் டேக்ஸ் டைம். ஸோ அந்த டைமை கம்ப்ரஸ் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் குரூப் இன்டர்வியூ வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபாஸ்டராகவும் ஈஸியராகவும் பண்றதுக்கு, ஸோ தட் கம்மியான டைம்ல அவங்களுக்கு தேவையான கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்றதுக்கு குரூப் இன்டர்வியூ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ தட் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா குரூப் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ குரூப் இன்டர்வியூ, பர்சனல் இன்டர்வியூ, இந்த பிக்சர்ல குரூப்பா இருக்கிறது எப்படி, பர்சனல் இன்டர்வியூ அப்படின்றது பாக்குறீங்க. ஸோ இண்டிவிஜுவல் இன்டர்வியூ, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இன்டர்வியூ ஸ்கில்ஸ் இன்டர்வியூ அப்படின்றது நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒரு ரூம்ல ஒரு 2 பேர் பார்த்து பேசி ஒருத்தங்க கேள்வி கேட்பாங்க, ஒருத்தங்க ஆன்சர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இன்டர்வியூஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இண்டிவிஜுவல் இன்டர்வியூன்னா குரூப் இன்டர்வியூ என்ன அப்படின்றது ஒரு சின்ன ஒரு சின்னதா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஒன் இன்டர்வியூஸ் ஆர் ட்ரெடிஷனல் ஒன் கேண்டிடேட்ஸ் அட் டைம் அப்ரோச்சிங் டு ஹையரிங். ஸோ ஒன் அப்படின்னா ஒரு ரூம்ல கேண்டிடேட் அஸ் வெல் அஸ் தி இன்டர்வியூவர் 2 பேர் உட்கார்ந்து டைரக்டா பேசி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது வந்து ஒன் இன்டர்வியூ. ஸோ இதுல என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்கறதோ ஒரு ரெஸ்பான்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதோ ஆன்சர் அக்யூரேட்டா கவனிக்கிறதோ ஒரு இன்டர்வியூவரால கண்டிப்பா முடியும். ஸோ இது வந்து அதர் கேண்டிடேட்ஸ் பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஒரு இந்த மேனேஜர், ஹையரிங் மேனேஜர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெக்ரூட்டரா சொல்லுவோம், இன்டர்வியூ யார் இன்டர்வியூ பண்றாங்களோ அவங்கள வி கால் இட் அஸ் ஹையரிங் மேனேஜர். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ஒரு கேண்டிடேட் வர்றாங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்டை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஸோ இன்டர்வியூ பண்ணுவாங்க. when comes to group interview, so இது என்ன சொல்லுவோம்னா கேட்டில் காலிங் சொல்லுவோம். ஒரு குரூப்பா ஒரு என்ன சொல்றது நிறைய பேர் சேர்ந்து ஒரு 10-20 பேர் ஒரு ரூம்ல வச்சு அவங்கள ஒரு 1 or 2 persons, ஒரு இன்டர்வியூவர் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, 1 or 2 இன்டர்வியூவர் கேன் இன்டர்வியூ தி ஹோல் டீம். ஸோ அந்த குரூப்பை இன்டர்வியூ பண்ணாங்கன்னா that is called as group interview. ஸோ இதுல என்ன அப்படின்னா நிறைய அப்ளிகன்ஸ் இருப்பாங்க, இன்டர்வியூவர் வந்து ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ தட் எல்லா அப்ளிகன்ஸையும் பேச விட்டு கேள்வி கேட்டு ஸோ அதுல இருந்து இவங்களுக்கு யாரு ஓகே
ஜாபுக்கு ஃபிட் ஆவாங்கன்னு தெரியுதோ ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போவாங்க. அதுதான் இந்த குரூப் இன்டர்வியூவோட ப்ராசஸ். ஸோ வென் குரூப்ஸ் ஆர் கால் பேக் டுகெதர் தே ஆர் ஆஸ்க் டு பிரசன்ட் த ரிசல்ட் ஆஃப் தேர் டிஸ்கஷன். ஸோ என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றத இது சொல்லுவாங்க, அந்த குரூப்ல அப்போ டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ ஒன் ஆன் ஒன் இன்டர்வியூல நம்மளுக்கும் இன்னொருத்தர் தெரியாது, இன்னொருத்தவங்களுக்கும் நம்மள தெரியாது. நம்ம கூட வேலை பார்க்கணும்னு வர நம்ம அப்ளிகன்ஸ் இருக்காங்கல்ல, கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒன்றும் பரிச்சயம் இருக்காது, யாரும் எதுவும் தெரியாது. பட் வென் கம்ஸ் டு குரூப் இன்டர்வியூ எல்லாருமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஜாபுக்கு வர்றேன் அப்படின்னா, ஸோ சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஜாப் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே ஒன்னா பாக்குறப்போ நம்மளுக்கு எல்லாரையும் தெரியும், எல்லாருக்கும் நம்மள தெரியும். ஸோ ஒரே ஜாப் தேடி வந்திருக்க நம்மளுக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்காங்க, யார் யாருக்கு என்னென்ன ஸ்கில் இருக்கு, எத்தனை பேர் நம்மளோட நல்லா இருக்காங்க, இல்ல எத்தனை பேர் நம்மளோட கம்மியா நாலேஜோட இருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுதான் குரூப் இன்டர்வியூல அதுவும் பாசிபிள். குரூப் இன்டர்வியூல ஸோ இன்டர்வியூஸ் வந்து இன்டெப்த் இன்டர்வியூன்றது வெரி டீப் இன்சைட் இருக்கும். ஒருத்தரை பத்தின ரொம்ப தரோவா தனித்தனியா இன்டர்வியூ பண்ணும்போது ஒருத்தங்க என்னன்னா ரொம்ப பேசிக் அவர் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து சூட்டபிள் ஃபார் சென்சிட்டிவ் டாபிக்ஸ். ஒன் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு ஆளா ஒரு தடவை அவங்கள பத்தி மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா தெரிஞ்சுக்க முடியும். இதுல குரூப் டைனமிக்ஸ் பத்தியோ குரூப்ல நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம் அதெல்லாம் இந்த ஒன் ஆன் ஒன் இன்டர்வியூல இருக்காது. ஸோ லெஸ் இன்ஃபுளுன்ஸ் டாமினன்ட் ரெஸ்பாண்டன்ட். ஸோ ஒருத்தவங்க கிட்ட கேள்வி கேட்கறதுனால அவங்க மட்டும் தான் பதில் சொல்லுவாங்க. ஸோ மற்ற இதை பத்தி என்ன சொல்றது, இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கோ இல்லை இன்டர்வியூ பண்றவங்களுக்கோ எந்த விதமான குரூப்போ இல்லை மற்றவங்களை பத்தின யோசனை எதுவுமே சிந்தனை எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து ரிலேட்டிவ்லி எக்ஸ்பென்சிவ். ஸோ ஒரு ஆளா ஒரு இடத்துலயா ஒரு தடவை ஸ்பெண்ட் பண்றப்போ டைம், மணி, காஸ்ட் இது எல்லாமே என்ன ஆகும்னா செலவு நிறைய ஆகும். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்ம பர்சனலா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு இன்டர்வியூல தெரிஞ்சுக்க முடியும், ஒன் ஆன் ஒன் இன்டர்வியூ, டைரக்ட் இன்டர்வியூல. when it comes to focus குரூப் இன்டர்வியூல பார்த்தோம் அப்படின்னா எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கலாம், ஆனா எல்லார பத்தியும் டெப்தா தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ எல்லாரும் எப்படி அப்படின்றத அவங்களோட பிஹேவியர்லயோ குரூப்ல இன்வால்வ் ஆறதை பொறுத்து எல்லாரும் எப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். பட் இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் சென்சிட்டிவ் டாபிக். எல்லா ஜாபுக்கும் இது சூட்டபிள் ஆகுமான்னு கேட்டா இந்த இன்டர்வியூ வந்து சூட்டபிள் ஆகாது. ஸோ ஒருத்தர் டிஃப்ரெண்டா எப்படி இருக்காங்க அப்படின்னு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி மற்ற கேண்டிடேட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஒரு இன்டர்வியூவர், ஒரு மேனேஜர் இன்டர்வியூ பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேண்டிடேட்ஸ் எப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்றதையும் கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்றதுக்கு குரூப் இன்டர்வியூ வந்து ஒரு வாய்ப்பா இருக்கு. தென் குரூப் டைனமிக்ஸ், நம்ம எப்படி குரூப்ல இன்வால்வ் ஆறோம் அப்படின்றதும் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் மச் இன்ஃபுளுன்ஸ் டாமினன்ட் ரெஸ்பாண்டன்ஸ், ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் சொல்றேன் நீ சொல்றேன் அந்த மாதிரியான ஒரு டாமினேஷன் வந்து இதுல பார்க்கலாம். ஒன் ஆன் ஒன் இன்டர்வியூல அது இருக்காது. ஸோ ரிலேட்டிவ்லி சீப். ஏன் சீப்னு சொல்றோம் அப்படின்னா நிறைய பேரை அட் அ டைம்ல ஒரு குறைஞ்ச நேரத்துல ஒரு 10-50 பேரை என்ன பண்ணலாம் அப்படின்னா வித்தின் 1 ஹவர்ல என்ன பண்ணலாம், இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணிடலாம். பட் இட் இஸ் நாட் பாசிபிள் இன் ஒன் ஆன் ஒன் இன்டர்வியூ. ஸோ லிட்டில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அபவுட் ரெஸ்பாண்டன்ஸ். ஒரு ஒரு ரெஸ்பாண்டன்டோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ரொம்ப டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க முடியாது இன் கேஸ் ஆஃப் குரூப் இன்டர்வியூ. ஸோ நெக்ஸ்ட் குரூப் இன்டர்வியூல டைப்ஸ் ஆஃப் குரூப் இன்டர்வியூ பார்க்குறோம். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் மட்டும் அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கேன் யூ ஏபிள் டு சி? பார்க்க முடியுதா? எஸ் மேம். எஸ். ஸோ இப்போ 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, 4 பேர் அந்த பக்கம் இருக்காங்க அப்படின்னா, ஸோ 4 பேர் பேனல் இன்டர்வியூ அப்படின்றது மீன் பண்ணுவோம். பேனல் இன்டர்வியூ அப்படின்றது செட் ஆஃப் பேனல் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆளை இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ தட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் குரூப் இன்டர்வியூ. ஸோ 4 பேனல் இருக்காங்க அப்படின்னா யார் யார் இருப்பாங்க, ஒரு மேனேஜர், ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் இருப்பாங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜர் இருப்பாங்க, அஃப்கோர்ஸ் எம்டி இருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. ஸோ இந்த 4 பேரும் உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு கேண்டிடேட் போறாங்க அப்படின்னா அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்கவுங்க ஃபீல்ட் வைஸ் என்னென்ன நாலேஜ் தேவைப்படுதோ அதை கேட்கறதுக்காக இத்தனை பேர் உட்கார்ந்துருப்பாங்க. திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் பேனல் இன்டர்வியூ. ஸோ பேனல் இன்டர்வியூல வேற எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா இட்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இது பண்ணோம் அப்படின்னா பேனல் இன்டர்வியூ வச்சுதான். ஏன்னா பிகாஸ் என்ன மாதிரியான
எல்லார்கிட்ட இருக்கிற நாலேஜுக்கு இவங்க எப்படி ஆன்சர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல பேனல் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா பேனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஒரு எம்டி லெவல்ல இல்ல டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி மேனேஜர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா தேல் கண்டக்ட் தி பேனல் இன்டர்வியூ. பிகாஸ் ஸோ ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறவங்க அந்தந்த நாலேஜ் டெப்த் நாலேஜ் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது அவங்க கொஸ்டின் கேட்டாதான் அவங்க இந்த கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது தெரிய வரும். ஸோ அதனால டாப் மோஸ்ட் கேடர்ல இருக்கிற கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணும் அப்படின்னா கம்பெனி ப்ரிஃபர் பேனல் இன்டர்வியூஸ். ஸோ இதுல ஒருத்தரும் ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி கேட்பாங்க. கேண்டிடேட் வந்து எல்லார்கிட்டயும் நல்லா ஐ கான்டாக்ட் வச்சு எல்லாரும் கேட்கறதுக்கும் நல்லா ஆன்சர் பண்ணி இருந்தா மட்டும்தான் பேனல் இன்டர்வியூல என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா குரூப் இன்டர்வியூ. ஸோ இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்வியூவி கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. வேற இன்டர்வியூர் வந்து ஒருத்தங்க தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த பக்கம் இந்த இதுல பாக்குறோம். ஸோ இதோட மீனிங் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த குரூப் இன்டர்வியூ மல்டிபிள் கேண்டிடேட்ஸ் ஆர் இன்டர்வியூட் பை அன் இன்டர்வியூவி ஹூ இஸ் யூஸ்வலி ஹையரிங் மேனேஜர். ஒரு மேனேஜர் இருப்பாரு, அவங்க மல்டிபிள் கேண்டிடேட்ஸை இன்டர்வியூ பண்றது குரூப் இன்டர்வியூ. அண்ட் இன் தட் குரூப் இன்டர்வியூ ஒன் கைண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் கால் பேனல் இன்டர்வியூ. அந்த பேனல் இன்டர்வியூ அப்படின்றது என்ன பண்ணா மல்டிபிள் இன்டர்வியூவர்ஸ் நிறைய பேர் சேர்ந்து ஒரு ஆளை இன்டர்வியூ பண்றது வந்து பேனல் இன்டர்வியூ. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குரூப் இன்டர்வியூ, பேனல் இன்டர்வியூ. கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் இருந்து ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணாங்க அப்படின்னா அது வந்து குரூப் இன்டர்வியூ. ஒருத்தரை நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ பேனல் இன்டர்வியூ. ஸோ இது வரைக்கும் அது டவுட் இருக்கா? Or shall I continue? Continue, ma'am. Yes. ஸோ ஒரு குரூப் இன்டர்வியூனா குரூப் இன்டர்வியூட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது பாக்குறோம். ஸோ எப்படி எல்லாம் இருக்கும் ஒரு குரூப் இன்டர்வியூ எப்படி நடக்கும் அப்படின்றது பாக்குறோம். ஒரு ஹால் இருக்கு, அதுல ஒரு 20-30 பேரை உட்கார வைக்கிறாங்க. ஸோ ஒரு இன்டர்வியூர் வந்து கொஸ்டின் கேட்க போறாங்க. ஸோ வாட் ஆல் தி ப்ராசஸ், என்ன நடக்கும் ஒரு குரூப் இன்டர்வியூல அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா ஒரு 20 பேரையும் தே ஆஸ்க் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் குரூப் டிஸ்கஷன். ஸோ குரூப் டிஸ்கஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு டாபிக் காமனா ஒரு டாபிக் கொடுத்து அதை வச்சு டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் குரூப் ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க அண்ட் டீம் எக்ஸசைசஸ், டீம் ப்ரெசன்டேஷன். நெக்ஸ்ட் இண்டிவிஜுவலா கொஸ்டின் கேட்பாங்க, இல்ல இண்டிவிஜுவல் கொஸ்டின் இருக்கும், இல்ல கேண்டிடேட்ஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம் டுவர்ட்ஸ் தி இன்டர்வியூவர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூவர் இருக்காங்கல்ல, இன்டர்வியூ பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா தேங்க் பண்றது அந்த ரேப் அப் அப்படின்ற ஒரு வேர்ட். ஸோ இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இது இண்டிவிஜுவலா ஒன்னொன்னையும் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒரு குரூப் இன்டர்வியூக்கு போறோம் அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் நம்ம நார்மலா ஒன் இன்டர்வியூல பண்ணோம் அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா நம்ம தாராளமா பேசலாம். 20 பேரும் அட் அ டைம்ல சொல்லணும் அப்படின்றப்போ எவ்வளோ கிறிஸ்பா, எவ்வளோ என்ன சொல்றது, எவ்வளோ இதா நம்ம செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோமோ, இம்ப்ரெசிவா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோமோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்போ மேனேஜர் மனசுல பதிரதா கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ எவ்வளோ ஷார்ட்டா, எவ்வளோ கிறிஸ்பா, எவ்வளோ இம்ப்ரெசிவா நம்மளோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இருக்க போகுது அப்படின்றது பார்ப்போம். ஸோ இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பாக்குறப்போ ஸோ நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரடியூஸ் அப்படின்னா திரும்ப நம்ம நேம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணோம், எங்க படிச்சோம், என்ன ஊரு, அம்மா அப்பா என்ன பண்றாங்க, கூட பிறந்தவங்க அவங்க என்ன பண்றாங்க, ஸோ இதெல்லாம் நார்மலா சொல்லுவோம். பட் குரூப் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இல்ல நார்மலா இனிமே எந்த மாதிரியான இன்டர்வியூ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்டாலும் ஜஸ்ட் மேக் அ நோட் ஆஃப் இட். மேக்சிமமா உங்களோட ரெஸ்யூம் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் நீங்க டெலிவர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ரொம்ப மினிமமா இல்ல ரொம்ப முக்கியமான ரெஸ்யூம்ல என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்க செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ல என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான பர்சனாலிட்டி,
ஸோ நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? ஸோ நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச ஹாபி பத்தி கிடையாது. ஸோ நம்ம இந்த கம்பெனில என்ன வேலையோ அதுக்கு ரிலேட்டடா நம்மளுக்கு என்ன ப்ரொஃபைலுக்கு என்ன ஜாபுக்காக நம்ம வந்திருக்கோமோ அதுக்கு ரிலேட்டடா நம்ம என்ன ஏரியா என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைலைட் பண்ணி சொல்லலாம் இன்டர்வியூ கிட்ட. அண்ட் தென் உங்களோட கோல், ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, லாங் டேர்ம் கோல் என்ன, இந்த வேலைக்கு வந்தேன்னா இன்னொரு 2 வருஷத்துல எப்படி இருப்பேன், ஒரு 5 வருஷத்துல எப்படி இருப்பேன், ஒரு 10 வருஷத்துல என்னோட ப்ரொஃபஷனல் growth எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ல சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் கிரெடென்ஷியல்ஸ். ஸோ நீங்க என்னென்னலாம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணிருக்கீங்க, எதுல சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன இல்ல பழைய கம்பெனிலயோ இல்ல வேற எதுல அவார்ட்ஸ் ஏதாவது வின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ல நீங்க தாராளமா சொல்லணும். ஸோ இப்போ இந்த மாதிரி குரூப்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஜேஏஎம்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் அ மினிட். ஸோ 1 மினிட்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை நம்ம என்ன பண்ணணும் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபுல் ரெசியூம்ல இருக்கிறது நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் தட் நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்மளோட கோல்ஸ், ஸோ நம்மளோட ஃபியூச்சர் கரியர் டெவலப்மெண்ட்டுக்காக என்ன பண்றோம் இது எல்லாமே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ல சொல்லலாம். அண்ட் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய இடத்துல டிஸ்கிரைப் யுவர் செல்ஃப் இன் 3 words அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஒரு இன்டர்வியூவர் வந்து நம்ம எவ்வளவு கான்பிடென்டா இருக்கோம், நம்மளை பத்தி நம்ம எவ்வளவு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்கறதுக்கு அண்ட் இந்த மாதிரி கேட்கறாங்க. 3 wordsல நம்மளை டிஸ்கிரைப் பண்ண சொல்றாங்க. ஸோ எப்படி நம்ம 3 wordsல டிஸ்கிரைப் பண்றது? ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து டைம் சேவ் ஆகுது. இன்னொன்று நம்மள எந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம், நம்மளோட பர்சனாலிட்டி வைஸ், நம்மளோட கேப்பபிலிட்டி, நம்மளோட கான்ஃபிடென்ஸ், நம்மளோட கம்யூனிகேஷன், இது எல்லாத்தையும் செக் பண்றதுக்கு டிஸ்கிரைப் யுவர் செல்ஃப் இன் 3 minutes. ஸோ அப்போ 3 wordsல சொல்றோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரமா சொல்ல முடியாது தானே. ஸோ வெரி ஷார்ட் டைம் தான் நம்மளுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளை டிஸ்கிரைப் பண்ணோம். ஸோ ஒரு இது நான் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 12 words நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹைரிங் மேனேஜர் இந்த மாதிரி ஆஸ்க் பண்றாங்க கேட்குறாங்க அப்படின்னா டிஸ்கிரைப் யுவர் செல்ஃப் இன் 3 words அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்றத ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியஸ். ஸோ இண்டஸ்ட்ரியஸ் அப்படின்றது ஒருத்தவங்க வந்து இஃப் ஐ எம் இண்டஸ்ட்ரியஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நான் வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியை வளர்க்குறதுக்கோ இண்டஸ்ட்ரியோட க்ரோத்துக்கோ நான் என்ன பண்ணுவேன்னா இதா இருப்பேன் அப்படின்றது சொல்றது என்னது அப்படின்னா இண்டஸ்ட்ரியஸ் அப்படின்ற இதோட மீனிங். ஸோ இப்போ நான் வந்து இண்டஸ்ட்ரியஸ் சொன்னேன் அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா நான் ஐம் அ ஹார்ட் ஒர்க்கர், நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், கம்பெனியோட க்ரோத்துக்கு கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி சொல்றது வந்து இண்டஸ்ட்ரியஸ். அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெலிஜென்ட். ஸோ இஃப் ஐ எம் அ டெலிஜென்ட் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் அட்டென்ஷன் டு டீடைல் ஸ்கில்ஸ். ஸோ ஒரு ஸ்கில்லை பத்தின டீடைலா தெரிஞ்சுக்கிறதோ அந்த ஸ்கில் பத்தின டீடைல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா ஐ கேன் சே தட் ஐ எம் அ டெலிஜென்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்ல அப்படின்னா செல்ஃப் மோட்டிவேட்டட். ஸோ செல்ஃப் மோட்டிவேட்டட் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா நானாவே என்ன ஆயிப்பேன்னா மோட்டிவேட் ஆயிப்பேன். இன்னொருத்தர் யாரும் என்னை மோட்டிவேட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு வேலைன்னு வந்துட்டு இந்த வேலை பார்க்கணும்னு இருந்த திஸ் இஸ் மை ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்னா யாரும் வந்து இதை நீ செய், இப்படி எல்லாம் பண்ணா இதெல்லாம் கிடைக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி யாருமே என்னை மோட்டிவேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஐ நீட் வெரி லிட்டில் மோட்டிவேஷன் ஸோ ஃப்ரம் அதர்ஸ். அதர்வைஸ் நானாவே என்ன பண்ணிப்பேன்னா செல்ஃப் மோட்டிவேட் ஆயிப்பேன். எப்பயுமே ஒரு ஒர்க் அட்மாஸ்பியர்ல ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா கொஞ்சம் என்ன சொல்றது ஒர்க்கை பத்தி நல்லா தெரிஞ்சு ஒர்க்ல இன்வால்வ் ஆகி பண்றது அப்படின்றது செல்ஃப் மோட்டிவேட்டட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் எனர்ஜெட்டிக். ஸோ எனர்ஜெட்டிக் சொல்லும் போது என்ன நம்ம கிட்ட இருக்கிற எனர்ஜி என்ன பண்றோம் ஸ்ப்ரெட் பண்றோம். நம்ம எப்பயுமே எனர்ஜியா இருக்கும். ஸோ எப்பயுமே எப்படி நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும் அப்படின்னா எப்போ நம்ம வேலையில பாசிட்டிவிட்டியா நம்ம திங்க் பண்றோமோ, ஸோ எப்போ என்னால எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும், என்ன சொல்றது ஒரு டிஃபிகல்ட் டார்கெட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அது சால்வ் பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஒரு மீனிங்ல எனர்ஜெட்டிக் அப்படின்னு கூட நம்ம ஒரு 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 வேர்ட்ல நம்மள என்ன பண்ணலாம் டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா இண்டஸ்ட்ரியஸ், டெலிஜென்ட், செல்ஃப் மோட்டிவேட்டட், எனர்ஜெட்டிக் அண்ட் ரெசிலியன்ட்.
ரெசிலியன்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் எப்பயுமே எதுக்குமே ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன். எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் என்ன பண்ணுவேன், ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன். ஸோ இந்த எப்படி ஒருத்தங்களால ரொம்ப ப்ரெஷர்ல ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்க முடியும்? ஸோ எப்போ நம்ம வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம சால்வ் பண்றதுக்கு நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். எந்த பிரச்சனைனாலும் நம்ம எல்லாத்தையும் ஈஸியா சால்வ் பண்ணிட்டு, இல்லை ஈஸியா அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு, இல்லை அந்த பிரச்சனைல இருந்து கடந்து போக முடிஞ்சோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகணுன்ற அவசியமே இருக்காது. ஸோ ரெசிலியன்ட் அப்படின்ற வேர்டு என்ன பண்ணுது அப்படின்னா, எதுவுமே ஸ்ட்ரெஸ்ல எடுத்துக்காம ஈஸியா என்கிட்ட வந்து ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டி நிறைய இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு நான் சொல்றதுக்கு ரெசிலியன்ட் அப்படின்னு மீன் பண்ணலாம். நெக்ஸ்ட் லாயல்ட்டி. ஸோ லாயல்ட்டி அப்படின்றது இப்போ யார்கிட்டயுமே எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க கம்பெனிஸ்ல இருந்து. பட் நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து லாயல்ட்டி அப்படின்றது மாதிரியோ இல்லை அதை பேஸ் பண்ணி எந்த ஒரு கொஸ்டின் ஆன்சருக்கும் அவங்க என்ன பண்றது இல்லைன்னா அவங்களால அசஸ் பண்ண முடியல. ஸோ லாயல்ட்டி அப்படின்னா தெரியும் எவ்வளோ நம்பிக்கையா இருப்போம். ஸோ நம்பிக்கை அப்படின்றது நம்மளோட ஒர்க் என்விரான்மெண்ட், ஸோ நம்மளோட பாஸ், ஸோ நம்மளோட கம்பெனி, நம்ம ஆர்கனைசேஷன், நம்மளோட ஒர்க்குக்கு நம்ம எவ்வளோ லாயலா இருக்கோம் அப்படின்றதே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ரொம்ப லாயலா இருப்பேன் அப்படின்றது நீங்க உங்களை என்ன சொல்லலாம்னா டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா ட்ரிவன். ஸோ டேட்டா ட்ரிவன்னா எல்லா விதமான டேட்டாவும் என்னால் எடுத்து என்னால் ஒர்க் பண்ண முடியும். இட் இஸ் மெயின்லி ஃபார் தி ஐடி கம்பெனிஸ். ஸோ இப்போ வந்து இந்த பிக் டேட்டா சாஃப்ட்வேர்ல இருக்கிறது, இந்த ஏஐ, இந்த மாதிரி எல்லாம் நிறைய டேட்டாஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி கம்பெனிக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, யூ வாண்ட் நீங்க வெல் வர்ஸ்ட் இன் டேட்டா சயின்ஸ், இல்லை டேட்டா பிக் டேட்டாவை எப்படி யூஸ் பண்றது, இல்லை ஒரு டேட்டாவை எப்படி மாடிஃபை பண்றது, டேட்டா எப்படி கேதர் பண்றது, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க நல்லா ஷைனிங்கா இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் தி வேர்ட் டேட்டா ட்ரிவன். ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கல் ரோலுக்கு இந்த வேர்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோஆப்ரேட்டிவ். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் வேர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம எப்படி கோஆப்ரேட் பண்றோம். ஸோ கம்பெனில, ஒரு குரூப்ல, ஒரு டீம்ல நம்மளோட கோ ஒர்க்கர்ஸோட எப்படி நம்ம கோஆப்ரேட் பண்றோம். ஸோ கோஆப்ரேட் பண்றது அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கறது மட்டும் இல்லை, ஒருவேளை அவங்களால முடிக்க முடியல அப்படின்னா அவங்களோட வேலையும் என்ன பண்றது அப்படின்னா நம்ம எடுத்து செய்யறது. ஸோ தேட் இஸ் கால்ட் கோஆப்ரேட்டிவ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஹை அச்சீவர் அப்படின்ற வேர்டை நீங்க யூஸ் பண்ணலாம் டு டிஸ்கிரைப் யுவர் செல்ஃப். ஸோ ஹை அச்சீவர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வேலை பார்த்ததுலையோ இல்லை இதுக்கு முன்னாடி நடந்ததுலையோ என்ன பண்ணா, நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற அந்த ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் ஏபிள் டு சே ஹை அச்சீவர். ஸோ என்னென்ன நம்மளோட சக்சஸ் ரெக்கார்டு, ப்ரீவியஸ் ரோல்ல நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சில ஆஃபீஸ்ல எல்லாம் என்ன பண்ணோம்னா, ஜாப் சுவிட்ச் ஆகும்போது, வேற கம்பெனிக்கு சுவிட்ச் ஆகும்போது, இந்த மாதிரி இதுல நான் எத்தனை டீம் லீட் பண்ணியிருக்கேன், இந்த கிரெடென்ஷியல் வாங்கியிருக்கேன், என்னென்ன அவார்டு வாங்கியிருக்கேன், ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு இது பண்ணியிருக்காங்க, சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க, இப்படி இந்த மாதிரி பிரச்சனைகளை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஸோ டெஃபினெட்லி யூ கேன் யூஸ் தி வேர்ட் ஹை அச்சீவர். நெக்ஸ்ட் ஒன் வாஸ் ரிசோர்ஸ்ஃபுல். ஸோ இப்போ வந்து நிறைய எங்கே பார்த்தாலும் லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ் இல்லை அப்படின்னா அந்த ரிசோர்ஸஸ் யாருமே என்ன பண்றது கிடையாது, ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றது இல்லை. ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிசோர்ஸ்ஃபுல் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ கம்பெனில இருக்கிற ரிசோர்ஸஸ், ஒரு ஆர்கனைசேஷன்ல என்னென்ன ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்கிறோ அது வந்து மேக்சிமம் யூட்டிலைசேஷன். ஸோ மேக்சிமம் யூட்டிலைசேஷன் என்ன அப்படின்னா, வேஸ்டேஜே வராம எல்லாத்தையும் நான் என்ன சொல்றேன், ப்ராப்பரா மேக்சிமமா நான் யூட்டிலைஸ் பண்ணி அந்த ரிசோர்ஸஸை நான் யூஸ் பண்ணி என்னால வேலை பார்க்க முடியும். ஸோ வேஸ்டேஜ் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணலாம், ரிசோர்ஸ்ஃபுல் அப்படின்ற வேர்டை நீங்க உங்களை டிஸ்கிரைப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னோவேட்டிவ், கம்பேஷனேட், ஃபிளெக்சிபிள், கிரியேட்டிவ், ட்ரஸ்ட்வர்த்தி, நாலேஜபிள். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி வேர்ட்ஸ். ஒரு கேட்சியா ஒரு இன்டர்வியூரை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இந்த வேர்ட்ஸ்ல எல்லாத்துலயும் எதுலயாவது ஒரு 3 வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க டிஸ்கிரைப் பண்ணலாம் வித் தட் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து குரூப் டிஸ்கஷன். ஸோ குரூப் டிஸ்கஷன் எல்லாருக்கும் தெரியும், அஃப்கோர்ஸ் காலேஜஸ்ல இல்லை வேற இடத்துலயாவது எல்லாரும் ஒரு குரூப் டிஸ்கஷன் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸிமம் நம்ம மெம்பர்ஸ் கம் அக்ராஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ குரூப் இன்ட்ரடக்ஷன், குரூப் டிஸ்கஷன் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, டு டெஸ்ட் அவர் கம்யூனிகேஷன் ஸ்கில். அந்த ஒரு டெஸ்ட்டுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா மெயினா குரூப் டிஸ்கஷன் வைக்கிறது. ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ்ல தான் பேசணும், அது வந்து நெக்ஸ்ட் திங். ஸோ ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் அப்படின்ற மெயின் கான்செப்ட் என்ன, நான் என்ன சொல்ல வரேனோ அது இருக்கிறவங்களுக்கு புரியுது.
கேட்கிறவங்களுக்கு அது புரியணும். தட் இஸ் வாட் அ சிம்பிள் கம்யூனிகேஷன் மீன்ஸ். என்ன சொல்ல வரேனோ அது எதுக்கு இருக்கிறவங்களுக்கு புரியுது. ஸோ அப்போ நம்மளோட கம்யூனிகேஷன், நான் எப்படி என்னோட பாயிண்ட்டை டெலிவர் பண்றேன். ஏன் நம்ம எல்லாரும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இங்கிலீஷ் லாங்குவேஜோட லிங்க் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஸோ என்னன்னா வெளியில போறப்போ, இப்போ எனக்கு தமிழ், நம்ம இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால எல்லாருக்கும் தமிழ் தெரியும், தமிழ்ல பேசுறோம், புரியுது, அவங்களுக்கும் தமிழ் தெரியுது, ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ இதே நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வேற ஸ்டேட்டுக்கு போறோம், ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி போறோம், பெங்களூர் போறோம், கர்நாடகா போறோம், வேற எங்கேயாவது ஆந்திரா போறோம் அப்படின்னா அங்க இருக்கிற யாருக்குமே என்ன தெரியாது, தமிழ் தெரியாது. ஸோ நீங்க என்ன பேசினாலும் அவங்களுக்கு என்ன பண்ணாது, புரியாது, கேட்காது. ஸோ அப்போ கம்யூனிகேஷன் என்ன ஆகும், லேக் ஆகும். ஸோ அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச லாங்குவேஜ் என்ன அப்படின்னா இங்கிலீஷ். அதுக்காக தான் நம்ம இங்கிலீஷ் ப்ரிஃபர் பண்றோமே தவிர கம்யூனிகேஷனுக்கும் இங்கிலீஷ்க்கும் எந்த ஒரு இங்கிலீஷ் இருந்தாதான் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்ற கம்பல்ஷன் கிடையாது. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். எப்படி நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட நம்மளோட இன்ஃபர்மேஷனை நம்ம கன்வே பண்றோம், தட் இஸ் வாட் தி கம்யூனிகேஷன். ஸோ நீங்க ரொம்ப அதுக்காக சிரமப்பட்டு இங்கிலீஷ்ல தான் பேசணும், ஹைஃபையா இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. சிம்பிள் இங்கிலீஷ்ல நீங்க உங்களோட பாயிண்ட்டை டெலிவர் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கு என்ன பண்ணும், சிம்பிள் இங்கிலீஷ்ல ஒர்க் பண்றதுக்கு என்ன பண்ணும், நம்ம ஈஸியா நம்மளோட வெக்காபுலரிஸ் டெவலப் பண்ணும், டெய்லி பாக்குறது, சென்டென்ஸ் மேக் பண்றது, இந்த எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு நம்மளே ஒர்க் பண்ணோம் அப்படின்னா you can able to discuss in a group within a using English language. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த குரூப் டிஸ்கஷன்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் நம்மளோட பர்சனாலிட்டி என்ன மாதிரி நம்ம நடந்துக்கிறோம், நம்மளோட பர்சனாலிட்டி என்ன அப்படின்றது ஈஸியா ஒரு ஹெச்ஆரால ஜட்ஜ் பண்ண முடியும். என்ன பண்ணக்கூடாது கம்யூனிகேஷன் குரூப் டிஸ்கஷன்ல, என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயுமே இப்போ நான் இப்போ டாபிக் கொடுத்துட்டாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் வார்மிங் கொடுத்துருக்காங்க. இப்போ குளோபல் வார்மிங் பத்தி பேசும்போது குளோபல் வார்மிங்னால நிறைய நெகட்டிவ்ஸ் தான் இருக்கு நம்மளுக்கு. ஸோ எடுத்தோடனே நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நெகட்டிவாவே நான் என்ன பண்ணக்கூடாது, குரூப் டிஸ்கஷன்ல பேசக்கூடாது. நெகட்டிவாவோ இல்லைன்னா அது விஷயத்தை பத்தின வீக்னஸோ இல்லை என்னோட வீக்னஸையோ என்ன பண்ணக்கூடாது, குரூப் டிஸ்கஷன்ல நான் டிஸ்க்ளோஸ் பண்ணவே கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பாயிண்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும், போல்டா பேசணும், பாசிட்டிவா பேசணும். ஸோ ஸ்ப்ரெட் பாசிட்டிவ். அப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 10 பேரோட குரூப் டிஸ்கஷன்ல இருக்கும் அப்படின்னா மற்றவங்களோட பாயிண்ட்ஸை நீங்க என்ன பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம். அவங்க சொன்னது சரி, இல்ல அவங்க இப்படி சொல்றாங்க, நான் இதை சொல்றேன் அப்படின்னு என்ன பண்ணலாம், நம்மளோட குரூப்ல இருக்கிறவங்க பாயிண்ட்ஸ் என்ன பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் டிஸ்கஷனை நம்ம கொண்டு போகலாம். ஸோ இது ஒரு குரூப் டிஸ்கஷன்ல மெயினா என்ன பார்ப்பாங்கன்னா, யார் இனிஷியேட் பண்றாங்க, யாரு புது புது விஷயங்களை சொல்றாங்க, யாரு இனிஷியேட் பண்றாங்க, யாரு இதுல என்னன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் சொல்லிட்டேன், பர்சனாலிட்டி சொல்லிட்டேன் குரூப் டிஸ்கஷன்ல. இன்னொன்னு என்ன பண்ணா, நம்ம குரூப்பை எப்படி நம்ம ஒர்க் பண்றோம், ஒரு குரூப்ல நம்ம எப்படி தனியா தெரியுறோம், அட் த சேம் டைம் அந்த குரூப்ல நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம் அப்படின்றதையும் they will notice in the group discussion. ஸோ அதுக்காக தான் குரூப் டிஸ்கஷன் கண்டக்ட் பண்றாங்க. சரி, ஸோ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சாச்சு. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ல நம்ம என்ன பார்த்தோம், என்னென்னலாம் சொல்லலாம், ஜஸ்ட் அ மினிட் மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி நம்மள டிஸ்கிரைப் பண்றதுக்கு சில நோட்ஸ் எல்லாம் பார்த்தோம். குரூப் டிஸ்கஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா குரூப் ஆக்டிவிட்டி. ஸோ குரூப்பா என்ன பண்ண சொல்றாங்கன்னா ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. குரூப் இன்டர்வியூல குரூப் ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. ஸோ இந்த குரூப் ஆக்டிவிட்டியில என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஜென்ரல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கும், காமன் இன்டர்வியூ, நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இல்ல நம்ம குரூப்ல இருக்கிறவங்களை இன்னொருத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை தாண்டி என்ன பண்ணுவோம்னா கேஸ் ஸ்டடி. ஸோ கேஸ் ஸ்டடி கொடுப்பாங்க. ஸோ இந்த கேஸ் ஸ்டடி எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் கேஸ் ஸ்டடி பத்தி தெரியும் தானே, கேஸ் அனாலிசிஸ் பண்ணி ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் இல்ல ஒரு இன்சிடென்ட் கொடுப்பாங்க, அதை நம்ம ஸ்டடி பண்ணி அதுக்கு என்ன நம்ம சொல்யூஷன் அப்படின்றத சொல்றதானது கேஸ் ஸ்டடி. ஸோ ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், அதுல ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்னா, ஒரு பிரச்சனை, ஒரு சுச்சுவேஷனையோ இல்ல ஒரு பிரச்சனையோ சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்றோம், ஸோ அது சால்வ் பண்றோம் அப்படின்றது பார்ப்பாங்க. இன்னொன்னு என்ன கேஸ் ஸ்டடியில பார்ப்பாங்க அப்படின்னா, நம்மளோட லீடர்ஷிப் ஸ்கில் எப்படி இருக்கு, எப்படி மற்றவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றோம், அவங்களை எப்படி வேலை பார்க்க வைக்கிறோம். ஸோ நம்மளோட லீடர்ஷிப் ஸ்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேஸ் ஸ்டடி வச்சு அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ செகண்ட்
இப்போ நம்ம பார்க்குறது வந்து குரூப் ஆக்டிவிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த குரூப் ஆக்டிவிட்டியில் சொன்னது வந்து ஜென்ரல் கொஸ்டின், கேஸ் ஸ்டடி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கேஸ் ஸ்டடியில் சொன்னது எப்படி குரூப்பை ஒர்க் பண்ணுறோம், எப்படி நம்மளோட லீடர்ஷிப் கேரி ஆகுது அப்படின்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ப்ராக்டிக்கல் டாஸ்க். ஸோ ஒரு ஒரு பர்டிகுலர் இஷ்யூ கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கல் டாஸ்க் அப்படின்னா, இந்த கம்பெனிக்கு ஒரு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ், நான் சொன்ன மாதிரி ஒரு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் வேலைக்கு போகிறேன். ஸோ அந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து என்ன சொல்றேன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனா அது காரணம் வந்து ப்ராடக்டோட குவாலிட்டி கிடையாது. ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லா இருக்கு, பட் ஸ்டில் கம்பெனியோட சேல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா குறைஞ்சிட்டே வருது. ஸோ இதுக்கு என்னெல்லாம் இருக்கும், என்ன மாதிரி நீங்க இதை சால்வ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ப்ராக்டிக்கல் டாஸ்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இது கொடுக்கும்போது நம்ம எப்படி எல்லாம் அந்த ப்ராசஸ் நம்ம கொண்டு வரோம், ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவனிப்பாங்க. ஸோ அதுதான் ப்ராக்டிக்கல் டாஸ்க். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரோல் பிளேயிங். ரோல் பிளேயிங் அப்படின்றப்போ அதே சேம் அஸ் ஆஃப் கேஸ் ஸ்டடி, குரூப் ஆக்டிவிட்டி, கேஸ் ஸ்டடி மாதிரி தான் இருக்கும். ஒரு இஃப் ஐ எம் அ மேனேஜர், நான் ஒரு மேனேஜரா இருந்தா நான் என்ன டெசிஷன் எடுப்பேன், நான் ஒரு சூப்பர்வைசர் போஸ்ட்னு போனேன்னா சூப்பர்வைசரா இருந்தா நான் என்ன முடிவு எடுப்பேன், இல்லை நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், நான் எப்படி அந்த வேலையை செய்வேன். ஸோ ரோல் பிளே. இந்த ரோல் பிளே மேக்சிமம் குரூப் ஆக்டிவிட்டி வச்சாலே கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா ரோல் பிளே எக்ஸசைஸ் கண்டிப்பா கொடுப்பாங்க. பிகாஸ் இட் இஸ் அ வெரி பாப்புலர் குரூப் இன்டர்வியூ ஆக்டிவிட்டி. ஸோ இதில் வந்து ஒரு ஒர்க் பிளேஸ் சுச்சுவேஷன் இல்லை ஓப்பன் ரோல் கொடுத்து என்ன பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் வர்றாங்க, ஸோ அவங்க கிட்ட நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணி அவங்களோட கம்ப்ளைண்ட்டை ரிசால்வ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான ரோல் பிளே, யூ ஆக்ட் அஸ் அ மேனேஜர் இல்லை ஆக்ட் அஸ் அ சூப்பர்வைசர். ஸோ இந்த மாதிரி இல்லை ஆக்ட் அஸ் எம்ப்ளாயி, ஹவு யூ ஹேண்டில் சச் கைண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரோல் பிளே ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து குரூப் ப்ரெசன்டேஷன். ஒரு குரூப்பா ஒரு டாபிக் கொடுத்து அதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறோம் அப்படின்றதையும் குரூப் ஆக்டிவிட்டியில கொடுக்கலாம். இந்த குரூப் ப்ரெசன்டேஷன்ல என்னெல்லாம் நோட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிகேஷன், டீம் ஒர்க்கு, ப்ராப்ளம் சால்விங், நம்மளோட பப்ளிக் ஸ்பீக்கிங் கேப்பபிலிட்டி எவ்வளோ இருக்கு, நம்மளோட கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத குரூப் ஆக்டிவிட்டி வச்சு டெக்ஸ்ட் பண்ணு. ஸோ நெக்ஸ்ட் இந்த டீம் எக்ஸசைசஸ் அண்ட் டீம் ப்ரெசன்டேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் கொஸ்டினிங். ஸோ பேஸ்ட் ஆன் தி அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்றது, இன்டர்வியூவோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு ஒரு இண்டிவிஜுவல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நான் சொன்னது காமன் கொஸ்டின்ஸ். ஸோ தட் இன்னும் டீப்பரா ஒருத்தவங்களை பத்தி அனலைஸ் பண்றதுக்கு இந்த இண்டிவிஜுவல் கொஸ்டின் தேவைப்படுது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கேண்டிடேட்ஸ் கேன் ஆல்சோ ஆஸ்க் கொஸ்டின். இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கேண்டிடேட்ஸும் என்ன பண்ணலாம், கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு அவங்க இத்தனை நேரம் அவங்க கொஸ்டின் கேட்டாங்க, ஸோ நம்மளுக்கும் கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நம்ம யூஸ் பண்ணோம், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ எவ்வளோ சேலரி, நான் இங்க வேலைக்கு வந்தா நான் என்னோட ரோல் என்ன, நான் என்ன இந்த கம்பெனிக்கு என்னால் எனக்கு இந்த ஸ்கில் வச்சு நான் இந்த கம்பெனி எப்படி இது பண்றது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க தாராளமா ஒரு இன்டர்வியூவரை கேட்கலாம். ஸோ எனி கொஸ்டின்ஸ் அப்படின்னு கண்டிப்பா நல்ல என்ன சொல்றது ஒரு வெல் ரெப்யூட்டட் கம்பெனிஸ்ல கேட்பாங்க. கேட்குறப்போ நம்மளோட கொஸ்டின் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஸோ அஃப்கோர்ஸ் உங்களோட சேலரியை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்னோட ஜாப் ரோல் வந்து எப்படி இருக்கும் அதை கேட்கலாம். ஸோ இன்னும் அந்த ஆர்கனைசேஷன் பத்தின ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் இன்வைட்டட் இன் தி கேண்டிடேட் கொஸ்டின்ஸ். லாஸ்ட் குரூப் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன ஆகும் அப்படின்னா ரேப் அப் அப்படின்றது ஒரு இன்டர்வியூவர் நம்மளை இவ்வளவு நேரம் இன்டர்வியூ பண்ணுவாங்க, நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கேண்டிடேட்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் அந்த குரூப் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, தேங்க்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு சின்ன இது வந்து நடக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ரேப் அப். ஸோ இதுல என்ன டெஸ்ட் பண்ணோம், இந்த குரூப் இன்டர்வியூட எஃபிஷியன்சி என்னன்னா ஒருத்தவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை டெஸ்ட் பண்றாங்க, ஒருத்தவங்களோட டைம் எஃபிஷியன்சியை இது பண்றாங்க, டீம் ஒர்க் ஸ்கில்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, அண்ட் கல்ச்சுரல் கம்பேட்டபிலிட்டி. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்னா குரூப் இன்டர்வியூல ஒருத்தவங்களால இது பண்ண முடியும். சரி, குரூப் இன்டர்வியூக்கு என்னென்னலாம் எசென்ஷியல், ஏன் இதெல்லாம் தேவை குரூப் இன்டர்வியூக்கு, இது இருந்தாதான் குரூப் இன்டர்வியூ நம்மளால ஷைன் பண்ண முடியும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஸ்கில் செட்ஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ பெஸ்ட் கேண்டிடேட் குரூப் இன்டர்வியூ எதுக்கு அப்படின்னா செலக்ட் தி பெஸ்ட் கேண்டிடேட் ஃபார் தி பொசிஷன் விச் ரெக்வயர் கிரேட் கம்யூனிகேஷன், இன்டர்பர்சனல் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்.
ஸோ இந்த மாதிரி வேலைக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா குரூப் இன்டர்வியூ தான் கண்டக்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜாபுக்கு போறோம் அப்படின்னா அங்க நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் அப்படின்னா ஒரு கேண்டிடேட் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை மெயின்டைன் பண்றாங்க, அவங்க எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை கம் அக்ராஸ் பண்றாங்க, இல்ல ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வேலையை தப்பு தப்பா பண்றாங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் குரூப் இன்டர்வியூல இருக்கும். தென் நெக்ஸ்ட் நம்மளோட கம்யூனிகேஷன் இன்டர்பர்சனல், நம்ம இன்னொருத்தவங்களோட எப்படி நம்ம பேசுறோம், நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்கு, எப்படி அவங்கள ட்ரீட் பண்றோம், ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்பர்சனல்குள்ள வரும். ஸோ இட் அலோஸ் இன்டர்வியூ டு அப்சர்வ் ஹவு வெல் கேண்டிடேட் ஒர்க் இன் அ குரூப். பியூர்லி என்ன பண்ணுவாங்கன்னா குரூப் இன்டர்வியூ வைக்கிறாங்க அப்படின்னா பியூர்லி தே வில் அனலைஸ் அ கேண்டிடேட் ஹவு தே ஒர்க் இன் அ குரூப். ஒரு டீம்ல விட்டா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா குரூப் இன்டர்வியூன்னு ஒண்ணு வைக்கிறாங்க. ஸோ இந்த குரூப் இன்டர்வியூஸ் என்னென்ன ஜாப்ஸ்க்கு எல்லாம் சூட்டபிளா இருக்கு நம்ம மேலேயே பார்த்தோம். எல்லா நிறைய சென்சிட்டிவான ஜாப்ஸ்க்கு என்ன முடியாது அப்படின்னா குரூப் இன்டர்வியூ வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ அப்ப என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ்க்கு எல்லாம் குரூப் இன்டர்வியூ பாசிபிளா இருக்கும் அப்படின்னா சேல்ஸ் ஜாப், ஸோ சேல்ஸ் மேனேஜர் வரைக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மீடியா அண்ட் பப்ளிக் ரிலேஷன் ஜாப்ஸ், கால் சென்டர் ரெப்ரஸன்டேட்டிவ், ஒரு ஹோட்டல் மேனேஜர். ஏன்னா டெய்லி அவங்க என்ன பண்ண நிறைய கஸ்டமர்ஸை மீட் பண்ணும், மீடியால எல்லாம் நிறைய பேரை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி அவங்க கம் அக்ராஸ் பண்றாங்க. இப்போ கால் சென்டர் இருக்கு அப்படின்னா டெய்லி கஸ்டமர்கிட்ட பேசுவாங்க. ஸோ அப்போ அந்த கஸ்டமர் ஒரு கஸ்டமர் ஒரு பிரச்சனையோட வருவாங்க, ஒரு இஷ்யூஸ் இருக்கும், ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு எல்லாருமே எல்லா கஸ்டமர் ஒரே பர்சனாலிட்டியோட இது பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அஸ் அ கால் சென்டர்ல பேசுறவங்க ஒரு கஸ்டமருக்கு எதிர்த்தாப்புல கம்பெனிக்காக நம்ம பேசணுமே தவிர நம்மளோட ஓன் பர்சனல் வெஞ்சன்ஸோ நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் என்ன பண்ணிடக்கூடாது, கஸ்டமர்கிட்ட காட்டக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு லாஸ்ட்ல ஃபிளைட் அட்டெண்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு ரொம்ப சென்சிட்டிவ் கஸ்டமரை டீல் பண்றது, நிறைய கஸ்டமரை ஃபேஸ் பண்றவங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நிறைய பேரோட ரிலேட் ஆகிற மாதிரி ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குரூப் இன்டர்வியூ கண்டிப்பா வைப்பாங்க. சரி, ஸோ குரூப் இன்டர்வியூட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், எப்படி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்றது, எப்படி குரூப் டிஸ்கஷன்ல எப்படி பிஹேவ் பண்றது, என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அதுல என்னென்னலாம் அசஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் ஆக்டிவிட்டி எப்படி கொஸ்டின் கேட்கறது, அவங்க நம்மள கொஸ்டின் கேட்டா எப்படி பதில் சொல்றது, நம்ம அவங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்கறது, என்னென்ன மாதிரி ஜாப்ஸ்க்கெல்லாம் சூட் ஆகும்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த குரூப் இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போஸ். ஸோ ப்ரிப்பேரிங் ஆர் ரேசிங் ஃபார் அ குரூப் இன்டர்வியூ. So do your research beforehand. So do your research beforehand அப்படின்னா நம்ம என்ன ரிசர்ச் பண்ண போறோம், ஒரு கம்பெனிக்கு போறோம் அப்படின்னா அந்த கம்பெனி பத்தின டீடைல்ஸ். ஸோ அந்த கம்பெனி வந்து என்ன பண்றாங்க ஆக்சுவலா இன் டீடைல்டா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு ரிசர்ச், ஒரு டேட்டாவை ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்க கேட்குறப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். நான் எதை பத்தி கேட்டாலும் கம்பெனியை பத்தி நீங்க ஹைலைட் பண்ணி சொல்லும் போது ஒரு நல்ல இம்ப்ரெசிவ் வந்து கிரியேட் பண்ணும் டுவர்ட்ஸ் தி மேனேஜர். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனை பத்தி உங்களை பத்தின ஒரு ரிசர்ச், ஆர்கனைசேஷனை பத்தின ஒரு ரிசர்ச், ஆர்கனைசேஷன் என்ன மாதிரியான பண்றாங்க, எத்தனை வருஷமா இருக்காங்க, ஸோ என்ன நடக்குது ஆர்கனைசேஷன்ல, அவங்களோட பிரச்சனை என்ன, என்ன சொல்றது, அவங்களோட சேல்ஸ், அவங்களோட இன்கம், அவங்களோட ப்ராஃபிட் கடந்த 5 வருஷமா எப்படி இருக்கு, 10 வருஷமா எவ்வளவு இருக்கு, அவங்களோட growth என்ன, இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரிசர்ச் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் குரூப் இன்டர்வியூல என்ன பண்றோம் அப்படின்னா greet both the interview panel and your fellow candidates individually. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேனல் இன்டர்வியூக்கு போறோம் அப்படின்னா ஒரு 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க நம்ம முன்னாடி, ஒரு கேண்டிடேட் 4 பேர்கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கேண்டிடேட் இன்டர்வியூ இருப்பாங்க, 4 பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணோம், தனித்தனியா கிரீட் பண்ணும். எல்லார்ட்டையும் போனோம் ஃபார் குட் மார்னிங் சார், குட் மார்னிங். ஒரு 4 பேர் இருந்தாங்க, 4 பேர்கிட்ட என்ன பண்ணும், குட் மார்னிங் சொல்லும். ஸோ அதே மாதிரி இது வந்து பேனல் இன்டர்வியூல. when it comes to குரூப் இன்டர்வியூ நம்மள மாதிரி ஒரு 10 கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களே என்ன பண்ணுங்க, கிரீட் பண்ணும், தனித்தனியா பேசி இண்டிவிஜுவலா அவங்களுக்கு பேசி அவங்களோட நேம் என்ன, அவங்களோட என்ன பண்றாங்க, என்ன ஏதுன்னு சும்மா நார்மலா தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ குரூப் அவங்களுக்கு கிரீட் பண்ற ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி போறோம் அப்படின்னா அந்த கம்பெனி பத்தின
இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குரூப் இன்டர்வியூக்கு போனதுக்கு அப்புறம் பேனல் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா பேனல் மெம்பர்ஸ் இண்டிவிஜுவலா க்ரீட் பண்ணுங்க. உங்களோட ஃபெலோ கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமா அவங்களுக்கு க்ரீட் பண்ணி அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்றதுல தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்மளோட இன்ட்ரடக்ஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி எவ்வளோ இம்ப்ரெசிவா, எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவா, எவ்வளோ மற்றவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி உங்களோட இன்ட்ரடக்ஷன் இருக்கு. ஏன்னா நம்ம மட்டும் பண்ணா தப்பில்லை. நம்ம மட்டும் ஒரு இன்டர்வியூ, ஒரு 1-on-1 இன்டர்வியூல இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் நம்மளோட இன்ட்ரடக்ஷன். பட் 10 பேர் முன்னாடி சொல்லும்போது நம்மளை விட யாராவது நல்லா சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்ப அவங்கள இது பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கள செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக நம்மளோட இன்ட்ரடக்ஷன் எவ்வளோ கிளியரா, எவ்வளோ கிறிஸ்பா, எவ்வளோ இம்ப்ரெசிவா இருக்க போகுது. ஸோ அது மாதிரி என்ன பண்ணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஆக்டிவ் லிசனிங் டுவர்ட்ஸ் அதர்ஸ். சரி, இப்ப நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டாங்க, நம்மகிட்ட கேட்டு முடிச்சிட்டாங்க, அப்ப நம்மளோட வேலை முடிஞ்சு நம்ம இல்லாம 20 பேரும் என்ன சொல்றாங்க, ஒரு டாபிக்கை பத்தி யார் என்ன டிஸ்கஸ் பண்ணி, யார் என்ன சொல்றாங்க, எப்படி பேசுறாங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ் அவங்க சொன்னாங்க அப்படின்றதையும் ஆக்டிவா என்ன பண்ணும், லிசன் பண்ணும் டில் தி எண்ட் ஆஃப் தி இன்டர்வியூ பீரியட். ஸோ ஒருத்தங்க என்ன ஃப்ரம் தி பிகினிங் டு தி டில் எண்ட் மற்றவங்கள என்ன பண்ணணும்னா நம்ம லிசன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ மற்றவங்கள லிசன் பண்ணாதான் நம்ம டர்ன் வரும்போது அவங்களோட பாயிண்ட்ஸ்ல இருந்தோ இல்லை அவங்க அப்ஜெக்ட் பண்ணதுல இருந்தோ நம்ம பாயிண்ட் எடுத்து பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லிசனிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன் தி குரூப் இன்டர்வியூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டோன்ட் பி அஃப்ரைட் டு ஆன்சர் ஃபர்ஸ்ட். ஸோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா மற்றவங்க சொல்லட்டும், ஒரு ஹெசிடேஷன் இருக்கக்கூடாது. அவங்க சொல்லட்டும் அப்படின்னு மீன்ஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு நம்மளுக்கு தனியா கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம முதல்ல சொல்லலாம். இல்லை ஒரு குரூப் டிஸ்கஷன் டாபிக் கொடுத்தோடனே யாராவது பேசட்டும் இல்லாம நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல்றதுல தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் தான் இனிஷியேட் பண்றத பொறுத்து தான் நம்மளோட இது கேரக்டர் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதுக்காக எல்லாத்துலயுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருந்தா அப்படின்னா நம்ம கான்ஃபிடென்ட்டா அந்த பாயிண்ட் தெரியும், அந்த இன்ஃபர்மேஷன் தெரியும், இது நம்ம சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல டோன்ட் ஹெசிடேட் டு ஆன்சர் ஃபர்ஸ்ட். இல்ல ஒரு டைலமா இருக்கு, இல்ல சரியா இருக்குமான்னு தெரியல அப்படின்னா வெயிட் பண்ணி ஒரு 2 பேர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பாயிண்ட நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்க்ளோஸ் பண்றது. பட் கடைசி வரைக்கும் சொல்லாமையோ இல்ல கடைசி வரைக்கும் வெயிட் பண்றது ஒரு குரூப்ல அப்படின்றது அது தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றதுக்கு பயப்படவும் கூடாது, அதே சமயம் லாஸ்ட் வரைக்கும் ஆன்சர் பண்ணாமையும் இருக்கவும் கூடாது. ஸோ தென் சப்போர்ட் சம் ஆஃப் யுவர் கோ இன்டர்வியூவர் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்மள இன்டர்வியூ பண்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி பேசலாம். ஸோ அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, நான் அவங்க பாயிண்ட்டை நான் அக்ரி பண்றேன், ஸோ நான் அது மாதிரி தான் நினைக்கிறேன், அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி கேட்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா ஆஸ்க் பிரில்லியன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ நான் அப்பதே சொன்ன மாதிரி கேண்டிடேட்ஸ் ஆஸ்க் கொஸ்டின்ஸ்க்குன்னு ஒரு இது இருக்கு. ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன மாதிரியான பிரில்லியன்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறோம் அப்படின்றதையும் நம்மளை செலக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேங்க் தி அதர் இன்டர்வியூஸ். ஸோ இன்டர்வியூ முடியும் போது எப்படி எல்லாரையும் கிரீட் பண்ணணுமோ அதே மாதிரி என்ன பண்ணும், எல்லாரையும் தேங்க் பண்ணும். ஸோ ஹோப் இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 4 C's that guide you in the interview. ஸோ என்ன மாதிரியான இருந்தோம் அப்படின்னா எப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம இன்டர்வியூல நம்மளால ஷைன் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கனெக்ட். ஸோ நம்மளோட கம்பெனிக்கும் நம்மளுக்கும் என்ன பண்ணா நம்ம கனெக்ட் பண்ணோம். ஸோ தட் நம்ம கம்பெனி கேட்குற இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்றத நம்ம இன்டர்வியூ கொஸ்டின் கேட்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கார்பரேட் கல்ச்சர். ஸோ இந்த கம்பெனில என்ன கல்ச்சர் இருக்கு, இந்த இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரியான கல்ச்சர் ஃபாலோ பண்றாங்க, ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு நல்லது. தென் கம்பெனியோட சேலஞ்சஸ். இந்த கம்பெனி என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்காங்க, அது எப்படி ஓவர் கம் பண்ணிருக்காங்க, இனிமே இல்ல அந்த இடத்துல நீங்க இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இந்த மாதிரி கூட உங்களோட இன்டர்வியூ ஆன்சர்ஸ் இருக்கலாம். தென் இந்த இன்டர்வியூ முடிக்க போகும்போது ஸோ
நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹையரிங் ப்ராசஸிங்ல நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு, ஸோ அதை பத்தி கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க கேட்டுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 4 C's that guide you in the interview. ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனியோட கனெக்ட் பண்ணிக்கோங்க, இந்த கம்பெனியோட கல்ச்சர் என்னன்றத நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, கம்பெனி இதுக்கு முன்னாடி என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்கு நம்மளால என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்றதையும் நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் இன்னும் ஈஸியா ரிலேட் ஆக முடியும் இன்டர்வியூரோட. So next we are going to look into pros and cons. So advantages, disadvantages of group interview. So advantages பார்த்தோம் அப்படின்னா it reduces both time and cost on hiring. So group interviewனால நான் சொன்ன மாதிரி நிறைய பேரை ஒரே இடத்துல இன்டர்வியூ பண்றதுனால காஸ்டும் டைமும் குறையும். The opportunity to see candidates work in team. So மெயினா குரூப் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்கனாலே அந்த ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டீம்ல ஒர்க் பண்ற மாதிரி இல்ல குரூப்ல ஒர்க் பண்ற மாதிரி, கோஆக்கர்ஸோட எப்படி ட்ரீட் பண்றோம், ஸோ அவங்களோட எப்படி மிங்கிள் ஆகுறோம், எப்படி கோஆப்ரேட் பண்றோம், ஸோ இந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைலுக்கு தான் குரூப் இன்டர்வியூஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ கெயின்ஸ் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கேண்டிடேட். ஸோ மற்ற கேண்டிடேட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு குரூப் இன்டர்வியூ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. ஸோ அதனால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா கான்ஃபிளிக் பிட்வீன் கேண்டிடேட்ஸ். ஸோ இப்போ 10 பேர் 20 பேர் இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ளே கேண்டிடேட்ஸ்குள்ளே என்ன ஆயிரும்னா பிரச்சனை வர்றதுக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், அவன் என்ன பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா இப்படி பேசிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் கான்ஃபிளிக் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி குரூப் இன்டர்வியூ வந்து எல்லா டைப் ஆஃப் ஜாபுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு கேட்டா சூட் ஆகுமான்னு கேட்டா சூட் ஆகாது. ஸோ ஒன்லி சூட்டபிள் ஃபார் சர்டன் ஜாப்ஸ். ஸோ இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் குரூப் இன்டர்வியூ. நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணலாம் குரூப் இன்டர்வியூல, என்னென்ன பண்ணக்கூடாது. ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஒரு யூஸ்வலாவே இன்டர்வியூனாலே அவங்க சொல்ற டைமுக்கு ஒரு 15 minutes or 10 minutes ஏர்லியரா போறது நல்லது. தட் சூட்ஸ் ஆர் அப்ளிகபிள் ஃபார் குரூப் இன்டர்வியூ டூ. ஸோ அரைவ் ஏர்லி, எப்போ போனாலும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போய் இருக்கிறது நல்லது. ஐஸ் பிரேக்கர் அப்படின்னா ஃபர்ஸ்டா நம்மளோட பாயிண்ட்டை நம்ம ரிவீல் பண்றது. ஸோ ஸ்டார்டிங் எப்படி நம்ம பாயிண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம சொல்ல போறோம். ஸோ பி தி ஃபர்ஸ்ட், சிட் அப் ஸ்ட்ரைட். கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்றது நான் சொன்ன மாதிரி பிரில்லியன்ட் கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்றத ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ பி இன்க்ளூசிவ், எல்லாரோடையும் கனெக்ட் ஆகிற மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம வேலை பார்க்குற மாதிரி என்ன பண்ணணும், நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. எல்லாரோடையும் சேர்ந்து எப்போ பாரு நம்ம இண்டிவிஜுவலாவே இருந்தோம் அப்படின்னா குரூப் ஜாப் ப்ரொஃபைலுக்கு இண்டிவிஜுவலாவே இருந்தோம்னா நம்ம குரூப்பா என்ன ஆக மாட்டோம், செட் ஆக மாட்டோம். ஸோ எல்லாரோட டீமா எப்படி இருக்கும், ஸோ டீமா எப்படி நம்ம கொண்டு போறோம், நம்மளோட க்ரோத் எப்படி இருக்கு, ஸோ அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டீம் எப்படி சப்போர்ட் பண்றோம், ஒரு குரூப் ஆக்டிவிட்டி கொடுத்தாங்கன்னா அதுல எப்படி நம்ம இன்வால்வ் ஆயிருப்போம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இன்க்ளூட் எவ்ரி ஒன், எல்லாரையும் எப்படி இன்க்ளூட் பண்ணி எல்லாருக்கும் என்னென்ன ரோல் கொடுத்து எல்லாரும் எப்படி செய்யறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அண்ட் ஆல்வேஸ் ஸ்மைல் அண்ட் நாட் அ லாட். இப்போ எப்ப பாரு என்ன சொல்றது, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் சிரிச்சுட்டே நம்ம நிறைய இடத்துல தலையாட்டிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸோ ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ்ல சரி இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க, ஸோ ஹீ கேன் டூ தி ஜாப் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து இன்டர்வியூவருக்கு இருக்கும். ஸோ டோன்ட்ஸ் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டோன்ட் இன்ஃபார்மலா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் இன்டர்வியூ இஸ் அ ஃபார்மல் திங். ஸோ குரூப் இன்டர்வியூ அப்படின்றதுனால எல்லாரும் குரூப்பா இருக்கிறதுனால இன்ஃபார்மலா இருக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது. ஸோ ஃபார்மலா எப்படி நம்ம குரூப்போட அட்டாச் ஆகிறோம், ஸோ இன்ஃபார்மல் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. டோன்ட் லூஸ் கான்சன்ட்ரேஷன். ஸோ நம்மளோட கான்சென்ட்ரேஷன் என்ன பண்ணக்கூடாது, டில் தி எண்ட் 10 பேர் பேசினாலும் 10 பேரோடய ரிலேட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகவே ஆகும். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்றேன், ஆக்டிவ் லிசனிங் வந்து இருக்கணும். தென் அவாய்ட் டிஸ்கஸிங் அன்னெசரி டாபிக்ஸ். ஸோ நிறைய அன்னெசரி டாபிக்ஸ் தேவையில்லாத இது, அப்புறம் நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இன்டர்வியூல சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடலாம், நீங்க ட்ராப் பண்ணிடலாம். ஸோ டிஃபெண்ட் பண்ணணும். இப்போ ஒருத்தர் தப்பு சொல்றாரு ஆனா அது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அது தப்பு அப்படின்னா நம்ம ஒரு குரூப் டிஸ்கஷன்லயோ இல்ல குரூப் ஆக்டிவிட்டிலயோ நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம். ஆனா அதுவுமே என்னவா இருக்கணும், ஒரு பாசிட்டிவா ஒரு அப்ரோச்சபிளா டிஃபெண்ட் பண்ணும். ரொம்ப வல்கரா ரொம்ப ரூடா அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸோ இல்ல அந்த மாதிரியான நடவடிக்கையோ என்ன பண்ணக்கூடாதுன்னா குரூப் இன்டர்வியூல இருக்க கூடாது.
ஸோ நெக்ஸ்ட் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து குரூப் இன்டர்வியூல கேட்பாங்க அப்படின்றது பார்க்க போறோம். ஸோ கேன் யூ டிஸ்கிரைப் யுவர் செல்ஃப்? நான் சொன்ன மாதிரி கேன் யூ டிஸ்கிரைப் யுவர் செல்ஃப் இன் 3 words? நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ண சொல்றாங்க? ஒய் டூ யூ வாண்ட் திஸ் ஜாப்? ஏன் உங்களுக்கு இந்த வேலை வேணும்? ஸோ அப்போ 10 பேருக்கு சொல்லும் போது யாரு ரீசனபிளா இருக்கோ அவங்கள செலக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா ப்ரிப்பேர் பண்ணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கணும், என்ன மாதிரி ஆர்கனைசேஷன் இருக்காங்க எதிர்பார்க்கறாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ என்ன மாதிரி ஏன் இந்த வேலை வேணும் உங்களுக்கு? ஸோ வாட் ஸ்கில்ஸ் ஆர் மோஸ்ட் எசென்ஷியல் ஃபார் திஸ் கொஸ்டின்? இந்த வேலைக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும்? ஸோ அப்போ அந்த ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த ஸ்கில்ஸ் சொல்றோம் அப்படின்னா அந்த ஸ்கில் நம்ம கிட்ட இருக்கணும், இருந்தாதான் நம்மள எடுப்பாங்க. ஸோ ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போறோம் அப்படின்னா அந்த ப்ரொஃபைலுக்கு தேவையான எல்லா ஸ்கில் செட்டும் நம்ம கிட்ட இருக்கணும். இருந்தா மட்டும்தான் நம்மள என்ன பண்ண முடியும். ஏன்னா இப்ப எல்லாருமே நிறைய நான் சொன்ன மாதிரி இப்ப காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல அவங்கள ஷைன் பண்ணும், அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும், நல்ல பிளேஸ்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக டெய்லி எல்லாருமே என்ன பண்றாங்க, புது புது விஷயத்த லேர்ன் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ தேர் அடாப்டிங் நியூ ஸ்கில் செட் ஈச் அண்ட் எவ்ரி டே. அப்படி இருக்கும்போது ஸோ நமக்கு என்ன ஸ்கில் செட், இந்த ப்ரொஃபஷனுக்கு என்ன ஸ்கில் செட் வேணுமோ அது நம்ம கிட்ட இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பொசிஷன்ல நம்மளால போய் உட்கார முடியும். ஸோ ஹவு வெல் டூ யூ ஒர்க் வித் அதர்ஸ்? ஸோ இந்த கேள்வி எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு டீம்ல நீங்க எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு டீம் எப்படி கோஆர்டினேட் பண்ணுவீங்க, எப்படி லீட் பண்ணுவீங்க, ஸோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அது எப்படி மற்றவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றது, ஸோ அந்த மாதிரி உங்களை ப்ரொவோக் பண்றதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒய் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கொஸ்டின்? ஸோ ஒய் டு யூ வாண்ட் திஸ் ஜாப், ஒய் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கொஸ்டின்? ரெண்டுமே சேம் கைண்ட் ஆஃப் கொஸ்டின். எதுக்கு இந்த வேலை வேணும், எதுக்கு இந்த ப்ரொஃபைல்ல நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க, ஏன் இந்த வேலை பார்க்கணும், இந்த வேலை கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? ஸோ இது மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் தே வில் ஆஸ்க். நெக்ஸ்ட், வாட் ஆர் யுவர் கரியர் கோல்ஸ் அண்ட் ஹவு தே அலைன் வித் தோஸ் ஆஃப் திஸ் கம்பெனி? ஸோ உங்களோட கோல் என்ன? நான் சொன்ன மாதிரி இப்போ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ல 3 விஷயம், ரெசியூமை தாண்டி ஒரு 3 விஷயம் சொல்லணும். நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்மளோட கோல்ஸ் அண்ட் நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ். இந்த 3ஐயும் சொல்லும் போது இந்த 3மே எதை நோக்கி இருக்கும்னா, நீங்க என்ன வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா நம்மள செலக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்மளோட கெரியர் கோல்ஸ் இந்த கம்பெனிக்கு எப்படி உதவ போகுது, ப்ரொஃபஷனல் க்ரோத் எப்படி இருக்க போகுது, ஸோ அதை மீன் பண்ற மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி கொஸ்டின்ஸ், சாம்பிள் கொஸ்டின்ஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி குரூப் இன்டர்வியூ. ஸோ எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? Any questions? So audiences, please post your questions in the chat box. So எதுவும் டவுட் இருக்கா, இல்ல திரும்ப எதுவும் கிளாரிஃபை பண்ணணுமா? Participants, if you have any doubts, you can ask. Please raise your hands and Sarvanadan will unmute yourself. Any doubts? Ma'am, one student asking, ma'am, can you clarify self-introduction once more? Can you clarify self-introduction once more? Sure, sir. Sure, sir. So not only in this group interview, even நம்மளோட ஒன்-ஆன்-ஒன் இன்டர்வியூலுமே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஏன்னா நம்மளை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றதான் அவங்க கேக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு எவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்கு நம்மளோட செல்ஃபை பத்தி, அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு நல்ல செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியும். நான் சொன்ன மாதிரி நீங்க ரெஸ்யூம்ல எல்லாமே எழுதியிருப்பீங்க, எங்க படிச்சோம், என்ன பண்றோம், என்ன ஏது எல்லாமே எழுதியிருப்போம். பட் எல்லாத்தையுமே ரிப்பீட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ என்ன மெயின் பாயிண்ட்ஸ், யாரு பேரு, ஊரு, என்னென்ன பண்றோம்னு சொல்லிட்டு மெயினா எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டட் டு தி கம்பெனி. அந்த கம்பெனிக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஸோ அத மாதிரி நீங்க பேசலாம். அண்ட் உங்களோட கோல்ஸ்,
உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, லாங் டேர்ம் கோல் என்ன, நீங்க ஒரு வருஷம் 2 வருஷத்துல இந்த ப்ரொஃபஷனல்ல என்னவாகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த ப்ரொஃபஷன்ல உங்களோட growth என்ன. ஸோ அதை மாதிரி என்ன பண்ணலாம்னா நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற ஆஃபீஸ்ல இல்ல வேற வேலையில, இதுக்கு முன்னாடி இருந்த வேலையில உங்களுக்கு ஏதாவது சர்டிபிகேஷன்ஸ், கிரெடென்ஷியல்ஸ், இல்ல ஒரு ஸ்கில் தனியா படிச்சிருக்கேன் அதுக்கான சர்டிபிகேட் வச்சிருக்கேன், இல்ல இந்த மாதிரி போன ஜாப்ல இந்த மாதிரி எல்லாம் அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்கேன், அது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ல நீங்க பிரீஃபா கொடுக்கலாம். இதை தாண்டி நான் சொல்ற ஒரு 12 வேர்ட்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ இட் இஸ் டிஸ்கிரைப் யுவர் செல்ஃப் இன் 3 வேர்ட்ஸ். ஸோ நான் ரொம்ப ஷார்ட் டைமா இருக்கு, பட் அதுல நம்மள சொல்றாங்க அப்படின்னா இல்ல 1 minute தான் கொடுப்போம், இதுக்குள்ள நீங்க உங்களோட செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எவ்வளவு இம்ப்ரெசிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 12 வேர்ட்ஸ் சொன்னேன். இண்டஸ்ட்ரியஸ், ஜெலிடென்ட், செல்ஃப் மோட்டிவேட்டட், எனர்ஜெட்டிக், ரெசிலியன்ட், ரிசோர்ஸ்ஃபுல், லாயலா இருப்பேன். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், பில்ட் பண்ணி உங்களை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம் in the செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். Is that okay? Yeah, ma'am. Thanks a lot. Thank you, ma'am. Any more questions or any more doubts, clarifications? Participants, if you have any doubts, you can ask the resource person, please. Ma'am, can you repeat that self-intro points? Ramya Rani asked the question. Just now I have done, sir. Can you repeat that? Again they have asked out. Okay, sir. Yes. So self-introduction. ஸோ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் போறப்போ ஸோ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்டர்வியூவருக்கு நம்மளை பத்தி என்ன தெரியணும் பேஸ்ட் ஆன் தி ஜாப் பேக்ரவுண்ட். ஜாப் பேக்ரவுண்டுக்காக நம்மளை பத்தி ஒரு இன்டர்வியூவருக்கு என்ன தெரியணும். ஸோ நம்மளோட ரெஸ்யூம்ல நம்ம எல்லாருமே எழுதியிருப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட ரெஸ்யூம்ல இருக்குன்றதுக்காக நம்மளோட பேரை கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ், உங்களோட நேம் சொல்லிட்டு எந்த ஊர்ல இருந்து வரோம், என்ன பண்றாங்க, அவ்வளவுதான். அது மட்டும் இருந்தா போது. ரிமைனிங் என்றால் உங்களோட ரெஸ்யூமை பார்த்து எங்க படிச்சீங்க, என்ன மார்க் வாங்குனீங்க, அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரெஷரா இருந்தாலும் இல்ல கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆனாலும் என்ன மெயினா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட், ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன டுவர்ட்ஸ் தி ஜாப். அந்த கம்பெனிக்கு போறப்போ அந்த கம்பெனி என்ன மாதிரியான கம்பெனி, ஸோ அதுக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்ட், நம்மளோட ஏரியா, நம்ம படிச்சது அவங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்றத நம்ம கிளியரா சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்மளோட கோல்ஸ். ஸோ கோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நம்மளுக்கு நிறைய கோல்ஸ் இருக்கும். 5 வருஷத்துல வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அப்புறம் இவ்வளோ சம்பாதிக்கணும், அவ்வளோ சம்பாதிக்கணும், நம்மளுக்கு பர்சனல் கோல்ஸ் இருக்கு. ஸோ அது இல்லாம நம்மளோட ப்ரொஃபஷனல் கோல்ஸ், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். ஸோ இன்னும் ஒரு 2 வருஷத்துல, இன்னொரு 3 வருஷத்துல நான் இந்த பொசிஷனுக்கு வரணும், இன்னொரு 10 வருஷத்துல நான் இப்படி இருப்பேன் அப்படின்ற ப்ரொஃபஷனல் கோல்ஸ் ரிலேட்டட் கோல்ஸ் என்ன பண்ணலாம், நீங்க உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லலாம். இதெல்லாம் சொல்லும் போது என்ன அப்படின்னா நம்ம எவ்வளவு செல்ஃப் ட்ரிவனா இருக்கோம், நம்மளோட பாயிண்ட் எவ்வளவு கிளியரா இருக்கும், நம்ம மேல நம்மளுக்கு எவ்வளவு கான்பிடென்ட் இருக்கு, அந்த கான்பிடென்ட்டை நம்ம எப்படி மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்றத இன்டர்வியூவர் கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை. ஸோ அதுக்காக இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஸ்கில் செட் இருக்கு, இல்லை யார்கிட்ட இல்லாத ஸ்கில்ல நீங்க வளர்த்துருக்கீங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட், கிரெடென்ஷியல்ஸ், ஸோ இதுக்கு முன்னாடி வாங்கின அவார்ட்ஸ், இல்லை வேற ஒர்க் அப்ரிசியேஷன் அது ரிலேட்டடா இருந்தாலும் அதையும் நீங்க என்ன பண்ணலாம்னா இன்டர்வியூல ஷேர் பண்ணலாம். ஸோ இதை தாண்டி டிஸ்கிரைப் யுவர் செல்ஃப் இன் 3 பாயிண்ட்ஸ் அப்படின்னு 3 வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது ஸோ என்னென்ன மாதிரியான பவர்ஃபுல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா நம்மள யூஸ் பண்ணிடுறோம் அப்படின்றதுக்காக நம்ம கிட்ட என்ன நம்மளோட கேரக்டரோ நம்மளோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான வேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணி உங்களை நீங்க டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ யாரோ அன்மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. தங்கச்சி பத்மா மேம் கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்களேன். Sir, you are the host now, please. Hello, can you hear me, ma'am? Yes, ma'am. Yes, ma'am.
Yeah, actually, I have a doubt regarding like in an interview, is that fine that the candidates can tell the interviewer that I don't know these things and all. Like if they'll ask, are you well versed with the technical knowledge and all? If that time, maybe earlier it was like a MS Office and now it is ChatGPT and all these things are there, right? Yes, So ma'am. is Yes, that ma'am. fine? The student candidates can say that yes, I don't know this and I'll learn, or else they need to hide the truth. மேம் உண்மையா சொல்றது எப்பயுமே சேஃபர் சைடு. அட் த சேம் டைம் இப்போ எனக்கு ஒரு விஷயம் உண்மை அந்த அந்த விஷயத்த பத்தி எதுவுமே தெரியல No, அப்படின்ற excuse me, சமயத்துல ma'am. I can't understand Tamil. Can you please okay explain? okay 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 Yeah. okay okay ma'am. The thing is that if you go to the interview room, if the interview poses the question regarding that thing, if you are not known anything about that, at that time you can say, sir, I don't know, I can learn from that, or I can learn, or next time I'll learn from that, like that you can answer. But Okay. regarding the profession or regarding your job profile, regarding the thing what you have known, if the question is regarding that, so at that time you can able to answer somewhat related to the question. So if the Okay. question is from the core subject, then if that at that time if you say I don't know, means they will lose the confidence on you, right? So if it is if it is out of the subject, or if it is related to some other thing which is not related to the job, if the interview is asking that question, at that time if you don't know anything about, means you can say don't know. But for this question, what the people can be trained, means at least they have to go through some general knowledge, some all the things by reading the newspaper, by knowing the company profile, so and how the society is moving on today's world. So like that they can have the current knowledge, current general knowledge, or current knowledge regarding to their profession and the subject they must know. So if these are fulfilled, they can able to answer at least a word, or if they can't answer in a proper way, at least they can able to answer. Madam. Yes. Okay. Yeah. Thank you. Thank you. Thank you, ma'am. Yeah, thank you. Participants, Thank you so much. okay, ma'am. Continue, ma'am. You continue, ma'am. Yeah, thank you so much, ma'am, for a wonderful presentation. Thank you, ma'am. Ma'am, Ma'am, can I get some feedback, ma'am, from the participants? Just a minute, ma'am. Hope you have another question. Ma'am, should I start with myself or I am in self-introduction? You can go with I am or myself, my name is, like that you can start. Both are accepted, right, ma'am? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Thank you. Any other feedback? If you have any doubts, you have clarified yourself, and any participants from you can say your feedback, please. பழனிசாமி ஐயா, ஆல்ரெடி நீங்க வந்து இது போன வாரத்துல வந்து அந்த லிங்க் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஓபன் ஆகாது. புதுசா இன்னைக்கு வந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறவங்க வந்து கீழே வந்து சுபா மேமோட நம்பர் நாங்க ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். நீங்க அந்த மேம்க்கு வந்து நீங்க ஒண்ணு மெசேஜ் பண்ணலாம், இல்லைன்னா கால் பண்ணீங்கன்னா she will send the another link too. This is a link only for the participant who has not filled it on last week, please. இல்ல சுபா மேமோட நம்பர் நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நீங்க இந்த ஃபார்ம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதை ஃபில் பண்ண வேண்டாம். சுபா மேம்க்கு நீங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர் 1 or 2 டேஸ்க்கு அப்புறமா நீங்க பண்ணுங்க. அவங்க கண்டிப்பா என்ன செய்வாங்க. She will send the another link to you. Muthulakshmi ma'am, for the participants I have sent it. Any other feedback?
Amudavalli ma'am has asked answer. Kindly explain, ma'am. So, What? Amudavalli ma'am, yes. So, could you please tell me, explain about what? Previously, she sent a message, ma'am. If we don't know the answer, what we can do? She posted the question. Okay, sir. Okay, sir. If we don't know the answer, what we can do at the interview? Already. Okay, sir. Yes. ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாத போது நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் மேம், எஸ் மேம். இப்போ அவங்க கேட்டாங்க இங்கிலீஷ்ல பதில், அவங்களா இல்ல இது வேறயா மேம்? முதவள்ளின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க மேம். வேற ஒரு பர்சன் கேட்டிருக்காங்க. வேற. ஓகே. yes, sir. வேற ஒருத்தங்க மேம். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா ரொம்ப ஜென்யூனா தெரியலன்னு சொல்றது நல்லது. பட் அட் த சேம் டைம் எல்லா கொஸ்டினுக்குமே தெரியலன்னு சொன்னோம் அப்படின்னா இட் வில் கிரியேட் அ பேட் இம்ப்ரெஷன் ஆன் அஸ். ஸோ அதுக்கு தான் ஜென்ரலா கரண்ட் சுச்சுவேஷன், கரண்ட் ட்ரெண்ட்ஸ், கரண்ட் நியூஸ், உங்களோட நீங்க படிச்சதோட அப்டேட்ஸ் என்ன இருக்கு, டெக்னாலஜி அப்டேட்ஸ் என்ன இருக்கு, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இதை தாண்டி ஒரு ஜாபுக்கு தேவையானதை தாண்டி நம்மள்கிட்ட கேட்கறதுக்கு இன்டர்வியூவர்ஸ் வேற கொஸ்டின் கிடையாது. ஸோ பேஸ்ட் ஆன் த கரண்ட் அப்டேட்ஸ், பேஸ்ட் ஆன் தி இண்டஸ்ட்ரி, பேஸ்ட் ஆன் தி ப்ரொஃபைல், பேஸ்ட் ஆன் யுவர் சப்ஜெக்ட், நம்மளோட சப்ஜெக்ட்ல என்னென்ன கரண்ட் அப்டேட்ஸ் இருக்கு, என்னென்ன டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு, அதை தாண்டி நம்மளோட நார்மல் ஜென்ரல் நாலேஜ் இருந்தாலே போதும், we are able to answer. ஸோ அதையும் தாண்டி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்த பத்தி நம்மளுக்கு ஐடியாவே இல்லை அப்படிங்கும்போது நம்ம தெரியல அப்படின்னு சொல்றதுல எந்த தப்பு கிடையாது. ஸோ யூ கேன் சே தட் ஐ டோன்ட் நோ சார், ஐ நோ, ஐ என்ன சொல்றது, கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறேன், நான் கத்துக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல தப்பு கிடையாது. யூ கேன் சே. Thank you so much, ma'am. Thank you, ma'am. Thank you. ஆல்ரெடி நீங்க போன வாரம் நீங்க இந்த லிங்க் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் ஓபன் ஆகாது. So that for the new link you can send the message to Subha. இந்த லிங்க் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் யூஸ் பண்ணாதவங்க நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, you can make use of it. Any other feedback or else questions? Amudavalli ma'am said, okay ma'am, satisfied. Yes, ma'am. To our resource person. Yeah. I think there is no doubts at all. Good evening. This is Dr. R. Tangaselvi, the convener of this event. This is Skill Developer International Conference Series 9 and week 83. Today we have discussed about the group interview. For this we have a wonderful resource person from Sindhu Abhirami from Parashakti College for Women, Kutralam. We had a very good session, ma'am. Thank you. Thanks a lot. She has totally touched upon all the topics related to the group interview. What it is, how to face it, about self-introduction, tips for the group interview, 4 C's, pros and cons in this kind of interview. Really amazing session, which is useful for the students and the job seekers always. Thank you. Thanks a lot. I want to thank all the conveners of this international conference, and I want to thank our Subhaji for giving this opportunity, and we have to convey our gratitude to our technical partner Bharati Chudar. Finally, we want to thank all the participants for your patience listening. Without you, which is not possible for us to move on with the successful steps. So we want to thank all those people behind this international conference. Thank you. Thanks a lot. Thank you, Sindhu ma'am. Really, we have enjoyed as well as we have noted all those points. We can convey these points to our students as well as who are all the job seekers. Really, the tips we have given to each and everything we have noticed. Really amazing session, ma'am. From the part of the skill developer, I want to thank you once again. Thank you. Thank you, ma'am. It's my pleasure. Thank you. Thank you, ma'am. Thanks a lot for your time too. Thank you for the opportunity that you have given and made us to sit today to share my knowledge with you all. Thank you, ma'am. Thanks a lot, ma'am. Selvanathan?
Yes, ma'am. Yes, ma'am. You can end the meeting now. Okay, ma'am. Thank you. Thank you so much.